ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்கறதுல. இந்த vlog என்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுக்கிறோம். ஆனா என்னைக்கு அப்லோட் பண்றோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. ஸோ எல்லாருக்கும் எப்படி பார்த்தாலும் புத்தாண்டு கழிச்சு தானே சிரமா போஸ்ட் போடுவோம். ஸோ அப்போ ஹாப்பி நியூ இயர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் என்றால் அந்த பக்கம் திருப்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோல பாக்கிறதுக்கு. இந்த ஹாப்பின்னு சொல்றதை விட ஹாப்பி உங்களை பாக்கிறதுக்கு. பட் இன்னைக்கு போற vlog நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா அச்சுக்குட்டி ஊருக்கு போறான். வந்து ஒரு வாரம் தான் இருந்தான் பாவம். எனக்கு அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது. அதனால ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இவங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஷூட் பண்றது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. ஆனா இது எப்ப போஸ்ட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. புத்தாண்டு எல்லாரும் ஜாலியா வீட்டுல ஹாப்பியா கொண்டாடிட்டு இருப்பீங்க. நாங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைச்சோம். இவன் எங்க கேக்குறான், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். வாட் டு டு திஸ் இஸ் இப்போ இந்த என்ன மாசம், ஏப்ரல் மாசம். நீ கிளம்பி போன 2 நாள்ல உனக்கு 4 நாள் லீவ், எலெக்ஷன் வேற வந்து. ஆமா, லீவு வீட்டுல வெட்டியா தான் உட்கார்ந்து இருக்கணும். வெட்டியாலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோமா? சரிடா, ஓகேடா தெரியுமா எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கு தெரியுமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அச்சு, எப்பவுமே நானே ஊருக்கு போவேனா, அதனால இந்த சென்ட் ஆஃப் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இல்லடா. இன்னைக்கு தான்டா ஃபர்ஸ்ட் டைம் சென்ட் ஆஃப் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பழகிக்கோங்க. ஆமா, ஓகேங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியும். இருங்க, அப்படியே கை காட்டுங்க. பாருங்க. ஆமா, அதோ இருக்கு ஏர்போர்ட். நம்ம என்ன வித்தியாசமா இங்க பார்க்கிங் போட்டிருக்கோம், வேற பக்கம் தானே வருவோம். கீழே போகணும். கீழே போலாம். லிஃப்ட் இருக்குது, கீழே போலாம். அது தெரியும்டா, நான் மேல இதுல மேல வந்துட்டேன் நான். சரி சரி வாங்க உள்ள போலாம். டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு 2 மணிக்கு ஃபிளைட்டு. மணி 12. 1 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வேற பாத்துட்டு இருக்காங்க. நாங்களும் வந்துடுவோம். கூட யாருக்கு நம்ம சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க. சரி, ஓகே. அச்சு, சோகமா இருக்கியா இல்ல சந்தோஷமா இருக்கியா? எனக்கு தெரியும். ஸோ வெற்றிகரமாக ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொஞ்சம் காலியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ரஷ் ஒன்றும் இல்லை போல இருக்கு, ஃப்ரீயாக தான் இருக்கு. ஆமாம், சண்டே அதனால தெரியல. மேபி இந்த டைம் ஃப்ளைட் வராது, எல்லாம் ஈவினிங்ல தான் வரும். சரி ஓகே. அஸ்வின் இருக்கும்போது எண்டு கொடுத்துப்போம். சரியா? ஓகே. ஆமா, சரி, ஓகேங்க. அச்சு, டாடா, பை பை, ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. 4 வாரங்கள் கழித்து அடுத்த மாசம் நம்ம இதே ஏர்போர்ட்ல அச்சுவை மீட் பண்ணலாம். இருப்பேங்க, வரத்தான் போறேன் நான். 1 மந்த்ல 1 மந்த் தான் கண்ண மூடி கண்ண திறந்து 1 மந்த். See, bye bye, டாடா. Okay, see you everybody. Tata, bye bye, take care. இந்த முறை அஸ்வின் ஆன்லைன்லயே செக் இன் பண்ணிட்டான். அச்சமா நம்ம அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு மேல நான் வீட்லயே இது முடிச்சிட்டு அந்த இமிகிரேஷன் தான் நான் போறேன். இப்போ கூட நான் நினைச்சா தாண்டி போறேன். அச்சுக்குட்டி கிளம்பிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏர்போர்ட்டுக்கு நான் இந்த மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது
அப்படியே சொல்லும் போதே தொண்டை அடைக்குது ஒரு மாதிரி. அப்போ அது உண்மையிலே மாசம் மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்பதான் வந்து புரியுது. அதுதாங்க நாங்கள் 2 பேரும் பேசிட்டே வரோம். செல்லம்மா கேட்டுட்டு வராங்க, நீ நான் எங்கெல்லாம் ஊருக்கு அனுப்பும்போது நீ எப்படி எமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டாங்க போன பிறகு எப்படி என்ன நினச்சிட்டு வருவேன் போவேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆமா உண்மையிலேயே வந்து இதுக்கும் தொண்டை அடைக்குதுதான். 4 more weeks அடுத்த மாசம் அப்படின்னு மைண்டு சொன்னாலும் அந்த மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. நான் கிளம்புனாலே இவங்க ஹோம் சிக் ஆயிடுறாங்க. அதனால இந்த முறை ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு நோ போகக்கூடாது அப்படின்னு நானே வந்து முடிவெடுத்திருக்கேன். ஸோ அடுத்த மாதம் அச்சுவே வரட்டும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். எங்களோட நீங்களும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணி அஸ்வின் அமிச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இனிமே செல்ஃபி மோட் மாறி மாறி இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹியூஜ் சப்போர்ட்டுங்க. லவ் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க சொன்ன மாதிரி தாங்க, இதுக்கப்புறமா எங்களுக்கு செல்ஃபி மோடு தான், வேற கேமரா எடுக்க ஆள் கிடையாது. அஸ்வின் எமிகிரேஷனை கிளியர் பண்ணிட்டான். கூட எடுத்த இன்னும் கொஞ்சம் 2-3 vlogs இருக்கு. ஆனா எப்போ போடுறோம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. இது போட்டுட்டு அது போடுறோமா, அது போட்டு இது போடுறோமா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. ஸோ இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் அப்லோட் பண்றோம், பாருங்க. ஓகேங்களா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அடுத்த vlogல வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களுக்கு சந்திப்போம். ஏன்னா சத்தமாக பேச முடியாது ஏர்போர்ட்டில் இருக்கிறதுனால. எல்லாரும் ஏற்கனவே பார்த்துட்டே போறாங்க என்ன பண்றாங்க இவங்க அப்படின்ட்டு. ஓகேங்க, பை பை. பை.